உங்க டிராமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னோட யூடியூப் சேனலுக்கு தான். இல்ல சார் நானும் மாத்திட்டு இருக்கேன். ஜாலியா இருக்கும். நாளைக்கு தெரியும் என்னோட அண்ணாவளையெல்லாம் தண்டவாளி ஆகும். மௌனம் பேசியதா சொல்ல என்ன சொல்லி நார்மலா சொன்னாதான் கிருப்பா ஜாலியா வரும். என்ன யாரும் கவர் பண்றாங்கன்னா வராது. உள்ள வந்து கேட்பாரு எப்படா நான் டைலாக் விட்டா சுஜாதா டைலாக் விட்டாளாடா சார். அவ விட மாட்டா சார். ஆமாண்டா அவ டைலாக் யார் விட்டாங்கன்னே தெரியலடா. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா ஸ்டேஜ்ல. உள்ள வருவேன். நீ அந்த டைலாக் இல்ல சார் நானும் மாத்திட்டு இருக்கேன். அவரு சிரிப்பா இருப்பா அவரு அப்படின்னா ட்ரெஸ் மாத்துறதுக்கு நிப்பாரு. அண்ணா பின்னான்னு பேசிட்டு இருப்பாரு. பார்த்து சைலண்டா நிப்ப. ஒரு நாள் சைலண்டா நிக்கிறேன் சைட்ல. ஏன் சீன் இல்ல இப்படி நின்று இருக்கிறேன். என்ன சீனு கன்ஃபியூஸா இருக்கு. வந்து சாரி பின் பண்ணிட்டு இது என்ன சீனு எந்த நம்ம போகணுமா போக வேண்டாமான்ட்டு பார்த்துட்டு நின்று இருக்கிறேன். இந்த சீன்ல நம்ம இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க நிக்கிற போகல அப்படின்ட்டாரு. ஓகே சார் போயிட்டேன். உள்ள போனா சீன்ல நடிக்கிறவங்க ஐயோ இந்த அம்மா இருக்கீங்க வந்து நம்ம வீட்டு சீனுக்கு இதையா வருது அப்படின்னு பாக்குறாங்க. நான் இல்லையா உள்ள போயிட்டேன். இப்படி போயிட்டு அப்படி போயிட்டேன். பக்கத்துல இப்படி நிக்கிறோம். ஆனா ஜாலியா இருக்கும். நாளைக்கு தெரியும் என்னோட அண்ணாவளையெல்லாம் தண்டவாளி ஆகும். அந்த மாதிரி நிறைய ஆகும். அக்கா உங்க டிராமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னோட யூடியூப் சேனலுக்கு தான். சரி சரி ஓகே. அத மாதிரி நிறைய சிரிப்பு விஷயங்கள் நடக்கும். சில நாள் அவர் பண்ற காமெடிக்கு நான் சிரிச்சுட்டு உள்ள ஓடிடுவேன். வா வா வாம்பாரு. லாஸ்ட் டைம் எனக்கு லேட்டா விட்டாங்கல்ல போயிட்டேன். அதுல வந்து நடிகை கேரக்டர் எனக்கு. அதுல டிராமாலே நடிகை கேரக்டர். லேட்டா போயிட்டேன்னா என்ன இவ்வளவு லேட்டா வராங்க. சரி புதா சார் விட்டாங்க. எங்க லொகேஷன் ஐயப்பன் தாங்க. 3 மணிக்கெல்லாம் விட சொல்லு அப்படின்னாரு. மைண்ட் வாய்ஸ் எனக்கு. நம்ம சீரியல் எடுத்தா நம்ம இஷ்டத்துக்கு வந்துடலாம் சார். சீரியல் எடுக்கிறது ப்ரொடியூசரு ஏதோ ஒரு ப்ரொடியூசர் கூட நேரம் வரணும் சார். நம்ம ரெடி ஆகிக்கிறேன் சார். சொல்லி கடை ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு சீன் என்ட்ரி லேட்டு. நான் லேட்டா உள்ள போறேன். நடிகை இல்லை உள்ள நுழையும் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஹாய் 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 அப்படின்னு சப்பாத்தி வேண்டாங்க சேர்ல தொடச்சு போடுவாங்க போறேன். என்ன எங்ககிட்ட கால் ஷீட் கொடுத்துட்டு வேற ஷூட்டிங் போயிட்டு வரையா இதெல்லாம் ஓவர் டே எக்ஸ்ட்ரா டே. என்ன ஷூட்டிங் போயிட்டு வர என்ன ஷூட்டிங் அது என்ன சீரியல் நான் சன் டிவியில் பண்றேன். என்னது வினோதினியா இல்ல மௌனம் பேசியதா செஞ்சது இல்லைங்க சொல்ல எந்த ஷூட்டிங் போயிட்டு வர மௌனம் பேசியது. பத்தியா சார் சம்பாதேவி எப்பவுமே இப்படிதான் நம்மளுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு இங்க வராம மௌனம் பேசி போயிட்டு வருது அப்படின்லாம் பேசி அது இது பேசி கதையை கொண்டு வருவாரு. நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா டென்ஷன் தான். போதும் கிருப்பா. நார்மலா சொன்னாதான் கிருப்பா ஜாலியா வரும். என்ன யாரும் கவர் பண்றாங்கன்னா வராது. அப்புறம் ஒரு இது ராமர் வேஷம் போட்டு ஒருத்தர் காலையில இருந்து வேலை பாக்குறாங்கல்ல. சாயந்தரம் அவங்க மேல வேர்வை ஸ்மெல் வரும்ல. ஒரு வாட்டி என்னாச்சு வேலையில இருந்து வந்து ஒரு ராமர் ட்ரெஸ் போட்டாரு. ராமருக்கு மேல ட்ரெஸ் இருக்காதுல்ல. இந்த சேகர் சார் பக்கத்துல போயிட்டுல டைலாக் பேசணும். அவரு பேசிக்கல அப்படி ஆகப்பட்ட நான் அப்படின்னு சேகர் சார் இந்த ராமர் குளிச்சு அவ்வளவு நாள் ஆச்சு. சிரிச்சுட்டு உள்ள ஓடிட்டேன். அதுல ராமர் வந்து என்னோட அப்பா. குளிக்கவே மாட்டாராமா. ஆனா செம்ம சிரிப்பு வரும் சில நேரம்லாம். இன்னொரு டிராமா வந்து காதுல போன ஒரு டிராமா. அதுல வந்து எல்லாருக்கும் வந்து மேலோகத்துல இருக்கிற மாதிரி சீனு. எங்க குடோன்ல சேகர் சார் வீட்டுலதான் குடோன் இருக்கு. அதுல வந்து மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் உள்ள போய் எல்லா காசும் நினைச்சு ஒரே நாத்தம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு டைலாக் வரும். சிவலோகத்துல வந்து சிவன் வருவாரு. அப்ப யமன் இருக்கிற கத்தி வந்து இறங்கி இறங்கிடும் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா. அப்ப சிவன் வந்து கேட்பாரு என்ன இவ்விடம் ஏதோ துருநாற்றம் வீசி என்ன யம தர்மராஜா உன் தலைமையில் இருக்கும் கத்தி சற்றே இறங்கி இறங்கி ஏறுகிறது. இவ்விடம் ஏதோ துருநாற்றம் வைக்கிறது. சிவன் பெருமானே அது உங்கள் ட்ரெஸ்ஸில் அவன் திருப்பி